ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்குமே நமக்கு எப்போ டெலிவரி ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். அது ரெண்டாவது உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டில் குழந்த பிறக்குமா, இல்லை அதுக்கு முன்னையே பிறக்குமா, இல்லை அதுக்கு பின்னையே பிறக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சால் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். எந்த வாரம் குழந்தையோட தலை இடுப்பெலும்புக்குள்ளே போகும், தலை திரும்பும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்க டேட்டை வச்சு ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லியும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் ஃபுல்லாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க டேட் அப்போ சில பேருக்கு டெலிவரி ஆகும். சில பேருக்கு கொடுத்துருக்க டேட்டுக்கு முன்னையும் ஆகலாம், இல்லை பின்னையும் ஆகலாம். பட் நீங்கள் எதுலேருந்து கணக்கெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எல்எம்பியிலேருந்து தான் கணக்கெடுக்கணும். உங்களோட லாஸ்ட் பீரியட்ஸ் எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அந்த நாளில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு 39 வாரம் இல்லைன்னா 40 வாரம் ஆகணும். அந்த நாள்லேருந்து, அந்த வீக்லேருந்து அப்படி நீங்கள் வச்சு கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட டெலிவரி டேட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது கரெக்டாக 38 வாரத்தில் ஆகும், இல்லைன்னு சொன்னால் 40 வாரத்தில் ஆகும். அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருக்கிற டேட்டில் ஒரு 10 நாள் முன்னையும் குழந்த பிறக்கலாம், இல்லை 10 நாள் கழிச்சும் குழந்த பிறக்கலாம். அந்த 20 டேஸ் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுதான் ஃபைனலைஸ். அதாவது இப்போ 10ஆம் தேதி அவங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதம் 10ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 நாள் முன்னையும் அப்படிங்கும்போது 1ஆம் தேதியில் இருந்து நெக்ஸ்ட்டு ஒரு 10 நாள் 20ஆம் தேதி வரைய, அந்த 1லேருந்து 20 நாள் வரைய எந்த நாளில் வேணாலும் உங்களுக்கு குழந்த பிறக்கலாம். அந்த மாதிரி தான் பிறக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் பிறந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பெண்களுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சி செக்ஷன் பண்ணாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த புண்ணு ஆற லேட் ஆகுது. ரெண்டாவது பேக் பெயின் சரியாக வரும் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா. அந்த ரீசன்னால் முக்கால்வாசி பெண்கள் இப்போ முன்ன மாதிரி இல்லை, எல்லாருமே அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு தான் ஃபீல் பண்ணுறீங்க. அது ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு தண்ணி எந்த விதத்துலையுமே குறைஞ்சிடக்கூடாது. தண்ணி நீங்கள் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் எடுத்துக்கணும். தண்ணி குறைஞ்சது அப்படின்னு சொன்னாலே முக்கால்வாசி பேருக்கு இப்போ நார்மல் டெலிவரி ஆகிறது கிடையாது. ஸோ அதனால் தண்ணி கன்ஃபார்மாக கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி 3 பாட்டிலில் நீங்கள் 1 லிட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு காலைக்கு நைட்டுக்கு மதியானத்துக்குன்னு சொல்லி நீங்கள் 3 வேளையும் நீங்கள் குடிச்சிருங்க. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகும். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டு வேலை எல்லாமே கன்ஃபார்மாக தாராளமாக பண்ணலாம். பட் நீங்கள் வீட்டு வேலை பண்ணுற போது உங்களோட குழந்தைய பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, கவனமாக பண்ணணும். வீட்டு வேலை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் குடத்தையோ இல்லை ஏதோ ஒரு வெயிட்டான பொருளையோ தூக்காதீங்க. தூக்குறது நல்லதில்லை. அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு சம்திங் நீங்கள் குக்கரை கூட ஒரு வெயிட்டான குக்கரை நீங்கள் இறக்கி வைக்கிறீங்க அப்படிங்கிற போது பட்சத்தில் கூட உங்கள் குழந்தை கீழே இறங்கிடுவாங்க. ஸோ லோ லேயிங் பிளசண்டா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் போட்டுரும். அதனால் வெயிட்லாம் தூக்கிடாதீங்க. வெயிட்லாம் தூக்காமல் நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல நடந்துடாதீங்க, ஸ்லிப் ஆயிடுவோம். அதுக்காக சொல்கிறேன். அதே மூணாவது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் லாஸ்ட்டு ஒரு 8 மந்த்ஸ்லேருந்து நீங்கள் அதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே அந்த எக்ஸசைஸை ஈஸியாக செய்யலாம். அது செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெலிவரி சமயம் அப்போ பெயினும் சரி, அதே இந்த தொடைப்பகுதி வலிக்கும் டெலிவரி அப்போ. அதனால் அந்த கால்லாம் வலி கொஞ்சம் உங்களுக்கு பழகின மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, ஈஸியாக குழந்தை வெளியில் வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த எக்ஸசைஸ் வாக்கிங் ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக நீங்கள் 30 மினிட்ஸ் போயே ஆகணும். நீங்கள் எவ்வளோ தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூச்சு பயிற்சி பொறுத்தவரை நம்ம ஸ்கூல்லையே சின்ன பிள்ளைல சொல்லி கொடுத்துருப்பாங்க. சும்மா நம்ம காலை மடக்கி உட்காந்துட்டு மூச்சை உள்ளே எடுத்து வெளில விடுறது. அந்த மாதிரி நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டெலிவரி சமயம் அது
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் 9 மந்த்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே, அதாவது ஆல்மோஸ்ட் 36th 37th அந்த வீக்கில் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மூச்சு விடுறதுல வந்து உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். யோகாசனம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே நல்லது. ஸ்விம்மிங் தெரிஞ்சதுன்னு சொன்னால் தாராளமாக பண்ணுங்கள். ஸ்விம்மிங் வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டெலிவரி வந்து நார்மல் டெலிவரி வந்து ஈஸியாக ஆகிடும். குழந்தையோட தலை வந்து எப்போ இடுப்பெலும்புக்குள்ளே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேருக்கு வந்து 38வது வாரம் 39வது வாரத்தில் தான் போகும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே தலை திரும்பி தலை வந்து இந்த இடுப்பெலும்புக்குள்ளே போய் டெலிவரி ஆகிடுது. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை வந்துட்டு 38வது வாரம் 39 இல்லை 40 அந்த வாரத்தில் தான் இடுப்பெலும்புக்குள்ளே போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கொடுத்துருக்க டேட்டை வச்சு பிறக்க போகிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா இல்லை பெண் குழந்தையா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொடுத்துருக்க டேட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னையே பிறந்துருச்சு, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிறந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன குழந்தை. அதே ஒரு வாரம் டிலே ஆகி லேட்டாக பிறந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து எனக்கு சொன்னது வந்து என்னோடய அம்மா. அவங்களுக்கு வந்து அவங்களோட பாட்டி வந்து சொன்னாங்களாம். அதாவது வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குழந்தை கொடுத்துருக்க டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பிறந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்துட்டு ஆண் குழந்தை அப்படியும், அதே வந்து 10 நாள் கழிச்சு கொடுத்துருக்க டேட்டுக்கு அடுத்த லேட்டாக பிறந்தது ஒரு வாரம் தள்ளி பிறந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு. சில பேருக்கு வந்து தப்பாக கூட ஆகிருக்கு. அதனால் இதை யாரும் வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.